இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலில் இப்போ கோர்ட் சீன் தான் முக்கியமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ கோர்ட்டுக்குள்ளே போய் உட்காந்து அதுக்கப்புறம் உட்காரும் பொழுது என் பக்கத்தில் உட்காரு, இந்த பக்கம் திரும்பி உட்காரு, அந்த பக்கம் உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சா செடியனும் ஜெனியும் கிட்டக்க அதாவது கிட்டக்கன்னு இல்லை, அந்த ஆலிக்கு இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் இருக்க மாதிரி, ஐலுக்கு இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கே கோவப்பட்டு அவங்க அப்பா இந்த பக்கம் உட்காருமா ஜெனி அப்படின்னு உட்கார வச்சிட்டார். இதில் பாக்கியாவும் கோபியும் ஒன்றா உட்கார மாதிரி வேறு அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் செடியனையும் ஜெனியும் மேலே கூப்பிட்டு இந்த 2 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு, ஏகப்பட்ட மன கஷ்டங்கள் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செடியன் தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மாலினி ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கு அப்படி இப்படிலாம் பேசும்போது டக்குன்னு எந்திரிச்சு நின்று ஈஸ்வரி இது வரைக்கும் அவங்க கோட்டையே பார்த்துடாத மாதிரி எந்திரிச்சு நின்று என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அப்புறம் இதுக்காக பெரியவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது, என்ன டிவோர்ஸ் பண்ணலான்னு பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி. அது மட்டும் இல்லாமல் ஓம்பவும் நல்லா தானே இருந்தாங்க, இப்போ என்ன ஏதோ என் பையன் மேலே மட்டும் ஏதோ குறை சொல்கிறேன், என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருந்த உடனே இங்கேருந்து பேசக்கூடாதுமா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு இங்கேருந்து பேசக்கூடாதா, அவள் கிட்டக்க போய் பேசணும், கிட்டக்க போய் வேறு நீங்களே சொல்லுங்க ஐயா, இவங்களை சேர்த்து வைக்கிறத விட்டு எதுக்கு பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இப்படின்னு எதையோ பேசிகிட்டு இருக்காங்க. என் பேரம் பண்ணது தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை, இருந்தாலும் அப்படின்ட்டு இதெல்லாம் காமெடியாக. இது வரைக்கும் இந்த சீரியலில் கோர்ட்டை காமிச்ச முக்காவாசி சீன் முட்டாள்தனமாக தான் இருந்திருக்கு. டிவோர்ஸ் விஷயத்தில் போய் நிற்கும் போது ஓகேவா உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. விவாகரத்துங்கிற வார்த்தையே கேட்க மாட்டாங்க. குடும்ப நல வழக்கு நீதிமன்றம் அப்படிங்கிற மேலே ஒரு போர்டை கூட பாக்கியலட்சுமி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தவங்க வேற அவங்க. ஸோ இந்த மாதிரி பல கூத்துகள் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இப்பயும் ஈஸ்வரியை வச்சு கூத்து நடந்துகிட்டு இருக்கு. அப்புறமா ஈஸ்வரியை வெளில போக சொல்லிட்டாங்க, வெளில போயிட்டாங்க. அவங்க உங்களை 15 நாள் ஜெயிலில் வச்சிருப்பாங்கம்மா, பேசாமல் இருக்கம்மான்னு சொல்லிட்டு கோபி உள்ளே வராரு. இந்த கேஸையே தள்ளி வச்சிடறாங்க. இதுக்கு நடுவில் பைக்கில் எழில் ஒரு சைடில் திரும்ப பார்த்தா அங்கே இடிக்கிற மாதிரி ஒரு பைக் நிற்குது. யார் பாது அப்படின்னு பார்த்தா அது நம்ம மிஸ்டர் கணேஷ். எப்படா என் ஒய்ஃபை விட்டு கொடுப்பேன், என்னை கொடுத்துட்றா, திருப்பி என் பொருளை வாங்கினல கொடுத்துட்றான்னு வளர ஆரம்பிக்க உடனே அவங்க மனசில் நான் தான் இருக்கேன், நானும் இடத்துல இருந்தால் என்ன அவங்க சந்தோஷமாக இருக்காங்க விட்டு போயிருப்பேன், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் என்ன நடந்தாலும் சரி, எழிலும் அமிர்தாவும் நிலாவும் எனக்கு தான் அப்படின்ட்டு மாற்றி அடிச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்லிட்டு வேறு கிளம்பிடுறாரு. இதுக்கு நடுவில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெளில உட்காந்துருக்கும் பொழுது ஜெனியோடைய அப்பா போய் லாயரை பார்த்துறப்போ ஜெனிக்கு விக்கல் எடுத்த உடனே செடியன் போயிட்டு டக்குனு வாட்டர் பாட்டில் நீட்டுறாரு. அவங்க குடிக்கல, பக்கத்தில் மட்டும் வச்சுட்டு தள்ளி நிற்கிறாரு. உடனே அவங்க எடுத்து குடிச்சிடுறாங்க. 2 பேரும் சிரிக்க, அதை பாக்கியா பார்த்து ஒரு புன்னகைக்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு